பேங்க்கோட சப்போர்ட்டில் தான் யூபிஐ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கான ஒரு சர்வர் ஏற்கனவே அதில் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி போகுது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லா பேங்க்கோடையும் கனெக்டடாக தானே இருக்கும். இல்லை, ஆமாம், இது கனெக்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இவங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் யூஸரோட இன்டர்நெட் ஸ்பீடும் வேறு ஸ்பீடில் இருந்து இவங்களோட பேண்ட்வித் ரொம்ப கம்மியாக இருந்து பேங்க்கோட பேண்ட்வித் கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த சிக்கல் நடக்குது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லும்போது அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்காமல் நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி போக போக மக்கள் தொகை அதிகரிக்குது, யூசேஜ் அதிகரிக்குது. இன்றைக்கி டிவைஸ் வந்து டிஜிட்டல் டிவைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து பார்க்கும்பொழுது அப்போ இன்னும் நமக்கு வந்து இதெல்லாம் இதை விட பன்மடங்கு அந்த ஸ்பீடை வந்து தேவை. அந்த ஸ்பீடு மட்டும் இல்லை, இங்கே வந்து பேண்ட்வித் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா இன்றைக்கி டிஜிட்டலில் எல்லோரும் வந்த பிறகு இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடக்காமல் போகும் பொழுது அவங்க வந்து ஒரு கையறு நிலையில் இருக்கிறத விட அவமானப்படுறதுக்கு ஆளாகிறாங்க. இப்போ ஒரு காசு இல்லையோன்ற மாதிரி தானே எதுக்கு இருக்கவங்க இல்லை, அப்படி இல்லை. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணுறேன், பே ஆக மாட்டேங்குது. அப்போ 200 நம்மளை வந்து மேலங்கிலையும் பர்ஸ் இல்லை, நீங்கள் பர்ஸ் இல்லை, எல்லாமே இதில் இருக்கும்போது 200 மேலே அப்படி நம்மளை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ நம்மளோட தன்மானத்தை எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நம்மளை போய் அங்கே போய் அந்த 200 நம்மளை வந்து மாறுது இல்லையா? அப்போ இந்த மாண்பை வந்து காப்பாற்ற வேண்டியது பேங்கிங்க்கும் இருக்குது, இப்போ NCPI மாதிரியான இதுங்களுக்கும் வந்து இருக்கு இல்லையா? வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்மோடு முரளிகிருஷ்ணன் சின்னதுரை தொழில்நுட்ப வல்லுநர் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியோடு செல்லலாம். வணக்கம். வணக்கம். மார்ச் ஏப்ரல்லையே பார்த்திங்கன்னா யூபிஐயுடைய அந்த பரிவர்த்தனை உடனே ஸ்ட்ரக் ஆகிச்சு. யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துச்சுங்க சொல்லலாம். ஒரு சாதாரண தொழில்நுட்ப காரணங்கள் அப்படின்றது ஒரு இணைய சேவையிலிருந்து டவுன் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த திடீர்னு பயனர்களுக்கு வந்து அந்த முடக்குனதுக்கான காரணம் என்ன? இதனோட தொழில்நுட்ப காரணத்தையோட பின்னணி என்ன சார்? இல்லை, அடிப்படையில் வந்து என்ன இங்கே இருக்குன்னா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஏப்ரல் பிறகு சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த மாடிஃபிகேஷன் பேங்கிங்கில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பேங்கிங்கோட என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டலைசேஷனுக்கு தகுந்த மாதிரியோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய யூசேஜுக்கு தகுந்த மாதிரியோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்கிறது தான் இப்போ கொஸ்டினாக இருக்குது. இப்போது NPCI வந்து நேற்றுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெக்வஸ்ட் வந்து அதிகமாக வருது, அதனால் வந்து இந்த சர்வர் டவுன் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொன்ன பிறகு இன்றைக்கி யார் கையிலையும் தொடர்ந்து கையில் காசு இல்லை. கையில் காசு வச்சுக்கிற பழக்கமோ பர்ஸில் காசு வச்சுக்கிற பழக்கமோ ஒரு எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 80 விழுக்காடுலேருந்து 90 விழுக்காடு நபர்கள் வந்து கையில் காசு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் போகும்பொழுது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த IMPS சிஸ்டத்தை வந்து டிரைவ் பண்ணி தான் இந்த UPI சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த UPI சிஸ்டம் வந்து இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து செயல்படுத்துறதுல வந்து ரொம்ப ஈஸியாக அது சக்ஸஸ் ஆகினதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளில் சிங்கப்பூரில் நான் போன தடவை போயிட்டு வரும்பொழுது, அதுக்கு முந்தின தடவை சிங்கப்பூரில் UPI சிஸ்டம் கிடையாது. இப்போ போன தடவை போயிட்டு வரும்போது UPI சிஸ்டம் வந்து இந்தியாவை பார்த்து தான் அவங்க எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே முன்னோடியாக இருக்கும் பொழுது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க இல்லை அப்படிங்கிறது தான், இன்னும் போதுமான அளவுக்கு டெவலப் பண்ணலை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நெருக்கடியாக பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேங்க்கோட சப்போர்ட்டில் தான் யூபிஐ வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கான ஒரு சர்வர் ஏற்கனவே அதில் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி போகுது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லா பேங்க்கோடையும் அது கனெக்டடாக தானே இருக்கும். இல்லை, ஆமாம், இது கனெக்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னா 2 டைப் ஆஃப் நெட்வொர்க் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி ஒன்று இருக்கும், பியர் டு பியர் டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இந்த கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுவோம்னா நேரடியாக போய் சர்வர்கிட்ட போய் சர்வர்கிட்டேருந்து ரெக்வஸ்ட் வந்து திரும்ப இங்கே வரும். இது இந்த UPI மாதிரியான பியர் டு பியர் இருந்ததுன்னா நேரடியாக வந்து ஒரு சர்வர்கிட்ட போய் அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து அங்கேருந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த வேகம் நமக்கு கிடைக்கிது. ஆனால் இப்போ இவங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும்
யூசரோட இன்டர்நெட் ஸ்பீடும் வேறு ஸ்பீடில் இருந்து இவங்களோட பேண்ட்வித் ரொம்ப கம்மியாக இருந்து பேங்க்கோட பேண்ட்வித் கம்மியாக இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த சிக்கல் நடக்குது. இல்லை அது நம்மளுக்கு ஒவ்வொரு நேரம் மெசேஜ் வந்துடும், உங்களுடைய பேங்க்கோட சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மெசேஜ் வந்துடும். அடிக்கடி ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு கூட ஜிபே பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இப்போ அந்தளவுக்கு டிஜிட்டலாக நம்ம ஆகிட்டோம். இப்படி இருக்க சூழலில் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி என்பிசிஐ வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லை நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எத்தனை காலங்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இல்லை ஆக்சுவலாக இது என்னென்னா வெறும் என்பிசிஐ மட்டும் இல்லை, பேங்கிங்கும் வந்து மாறணும், அப்டேட் ஆகணும். அவங்க வந்து மாறாமல் அவங்களும் பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே வச்சுக்கிட்டு இதை வச்சே ஓட்டிடுவோம் அப்படின்னு இருந்தாலும் இது இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வல்னரபுளாக தான் இருக்கிறாங்க. பேங்கிங் செக்டர்ஸ் வந்து வல்னரபுளாக தான் இருக்காங்க. இன்னும் ஏதாவது கோஆர்டினேட்டட் அட்டாக் வந்துச்சுன்னா வந்து இது இருக்கும். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷனையும் இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னாக்க இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்குக்கு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேரும் ஒரு நேரத்தில் வந்து டிரான்சாக்ட் பண்ணாக்க ஒர்க் பண்ணும். ஆனால் 1000 பேரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து பே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நிறைய இது வந்து இது ஆகும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சர்வர் வந்து இல்லை இருக்குதா அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த சர்வர் வந்து டவுன் ஆகுது. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து பேங்கிங்கும் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி என்சிபிஐ மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணணும், என்பிசிஐ மாதிரியான இதுவும் மீடியேட்டர்ஸும் அவங்க வந்து இது பண்ணணும். அப்படின்னா தான் அதை வந்து கரெக்டாக இது ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இப்போ என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் போகும் பொழுது இது எஸ்எம்எஸ் போய் வரணும், திரும்ப இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து பெரிய இது வராது, ஓடிபி நம்மளோட இது போட்டு வர்றதுலேயே பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய QR கோட்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, இப்போ இன்னும் ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா? இல்லை QR கோடு பண்ணாலும் ப்ராசஸ் ஒன்று தானே. ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போய் சர்வரில் போயிட்டு வர்றது, பேங்கிங்கில் போயிட்டு இது பண்ணுறது தான். நீங்கள் குறிப்பாக இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் தான் அது நடக்குது. ஒரு 6 to 7க்குள்ளே இல்லை 5:45 to 7க்குள்ளே இருக்கக்கூடிய நேரங்களில் தான் நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னா அவங்க பேங்கிங்கில் வந்து இஓடி போடுவாங்க, எண்ட் ஆஃப் த டே போடுவாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே போடும்பொழுது இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்பொழுது அந்த எண்ட் ஆஃப் த டே போடும்பொழுது இந்த டிரான்சாக்ஷனையும் அப்டேட் பண்ணுற அளவுக்கு பேங்கிங் வந்து அந்த சைமல்டேனியஸ் செக் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. டவுன் ஆகிடும். என்னென்னா அவங்களுக்கு சர்வர் வந்து ஏற்கனவே ஒரு லோடாக இருக்கும். நாள் முழுக்க நடந்த கணக்குகளை வந்து சரிபார்த்து அதை வந்து அப்டேட் பண்ணி இது பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். இந்த பிரான்ச்சில் இவ்வளோ இது நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. டைப் இருக்காங்கன்னா அவங்களோட கம்பெனிக்கு நீ சேலரி போகணுன்னா அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ப்ளஸ் இந்த வேலையும் சேர்த்து உள்ள வரும். இல்லை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒன்று வருவோம். இன்னைக்கு எவ்வளோ ரூபா இன்றைக்கி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ செலவு ஆகிருக்குது, இன்றைக்கி வந்து எவ்வளோ டெபிசிட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், எவ்வளோ டெபாசிட் வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் எண்ட் ஆஃப் த டே இஓடி ரன் பண்ணுவாங்க. அந்த இஓடி ரன் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய சர்வரில் நடக்கும்பொழுது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அப்போது வந்து அந்த பேங்க்குக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய இது ஹேண்ட்ஷேக், நான் கை கொடுக்கும்போது நீங்கள் கை கொடுத்தா தான் 2 பேரும் கை கொடுத்ததா அர்த்தம். நான் கை கொடுக்கும்போது நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்கனாலோ நான் இந்த ஸ்லோவாக இருக்கும் பொழுதோ அதை வந்து கை கொடுக்க முடியாது இல்லையா, அதுதான். ஆமாம், அப்போ அந்த மாதிரியான ஹேண்ட்ஷேக்கிங் மெத்தடாலஜிலேயே வந்து அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வந்து அந்த என்டையர் ரிசோர்ஸும் வந்து இஓடிக்கு போயிருக்கும், இந்த டிரான்சாக்ஷனுக்கான ரிசோர்ஸஸ் கிடைக்காம இருக்கும். அப்போ டிரான்சாக்ஷனுக்கான ரிசோர்ஸ் கிடைக்காம பொழுது அந்த சர்வரை போய் இதை வந்து இந்த கேட்வே போய் அதை போய் ரீச் பண்ண முடியாமல் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இதுக்கு காரணமாக இருக்குது. அந்த அளவில் சொல்லும்போது இப்போ இன்னொரு காரணமும் ஒரு பரவலாக பேசப்படுது, அது உண்மையா? ஆன்லைன் கேமிங் அண்ட் கேம்பிளிங்கில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க வருது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க, அது உண்மையா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேர் அந்த இதுக்குள்ளே போகலை. இன்னும் சொல்ல போனால் இப்போ நடக்கக்கூடிய ஐபிஎல்லை தொடர்பாக வச்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஆன்லைன் கேமிங் இருக்குது, அதுக்கு இருக்கக்கூடிய கேம்பிளிங் மாதிரியான ஒரு இது நேரடியாக கேம்பிளிங் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது ஒரு வகையான கேம்பிளிங் தான். அப்படி நடக்கிற விஷயங்களில் கூட அது வந்து இப்போது வந்து ஐபிஎல் தொடங்கின பிறகு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை மார்ச் மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து. அப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது தான். பேங்கிங் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும்
இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ என்னென்னா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் 10 ரூபாய்க்கும் நம்ம வந்து ஜிபே தான் பண்ணுறோம், ஃபோன்பே தான் பண்ணுறோம், இந்த மாதிரி யூபிஐ தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லும்போது அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்காமல் நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி போக போக மக்கள் தொகை அதிகரிக்குது, யூசேஜ் அதிகரிக்குது. இன்றைக்கி டிவைஸ் வந்து டிஜிட்டல் டிவைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து பார்க்கும்பொழுது அப்போ இன்னும் நமக்கு வந்து இதெல்லாம் இதை விட பன்மடங்கு அந்த ஸ்பீடை வந்து தேவை. அந்த ஸ்பீடு மட்டும் இல்லை, இங்கே வந்து பேண்ட்வித் ரொம்ப முக்கியம். ஒரு பைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பைப்பு குறுகிய பைப்பாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், தள்ள முடியும். அதே கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு, கொஞ்சம் அகலமான பைப்பாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போக வேண்டிய இதுவும் இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்பீடுக்கும் அந்த அகலத்துக்கும் இந்த பேண்ட்வித்துக்கும் இருக்கக்கூடிய இதில் தான் 4 வழிச்சாலையாக மாறின. ஆமாம், 4 வழிச்சாலையிலேருந்து 8 வழிச்சாலையாக மாறுற மாதிரி இருந்தால் தான் அப்போது அந்த வந்து சீரான போக்குவரத்து இருக்கும், அதே தான் சீரான டிரான்சாக்ஷன்ஸும் நடக்கும். அப்போது அது நடக்கும் பொழுது நீங்கள் 4 வழி சாலை போட்டு வச்சுட்டீங்க, 8 வழி சாலை போட்டு வச்சுட்டீங்க, உங்களோட பஸ்ஸு ஸ்லோவாக போகும், 60 கிலோமீட்டருக்கு மேலே போகாதுன்னாக்கா அப்போ அதுக்கும் பயன் இல்லை இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக நம்ம வந்து இதை வந்து அப்டேட் பண்ணும் பொழுது தான் இதுக்கான மாற்றங்கள் இருக்கும். அது என்னென்னா இன்றைக்கி டிஜிட்டலில் எல்லோரும் வந்த பிறகு இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடக்காமல் போகும் பொழுது அவங்க வந்து ஒரு கையறு நிலையில் இருக்கிறத விட அவமானப்படுறதுக்கு ஆளாகிறாங்க. இப்போ ஒரு காசு இல்லையோன்ற மாதிரி தானே எதிர்க்க இருக்கவங்க பார்ப்பாங்க. இல்லை, அப்படி இல்லை. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணுறேன், பே ஆக மாட்டேங்குது. அப்போ 200 ரூபாய்க்கு நம்மளை வந்து மேலங்கிலையும் பர்ஸ் இல்லை, நீங்கள் பர்ஸ் இல்லை, எல்லாமே இதில் இருக்கும்போது 200 ரூபாய்க்கு மேலே அப்படி நம்மளை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ நம்மளோட தன்மானத்தை எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நம்மளை போய் அங்கே போய் அந்த 200 ரூபாய்க்கு நம்மளை வந்து மாறுது இல்லையா? அப்போ இந்த மாண்பை வந்து காப்பாற்ற வேண்டியது பேங்கிங்க்கும் இருக்குது, இப்போ NCPI மாதிரியான இதுங்களுக்கும் வந்து இருக்கு இல்லையா? அப்போ அவங்க வந்து அந்த வேலைகளை செய்யணும். இது வந்து வெறும் டெக்னிக்கல் கோளாறு மட்டும் அதோட மட்டும் நின்றக்கூடாது. ஒரு கஸ்டமரோட மாண்பு அங்கே காக்கப்படுதா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த டிக்னிட்டி ஆஃப் த கஸ்டமர் ஷுட் பி ப்ரிவைல். அந்த இதில் தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து இவங்க என்ன இது சொன்னாலும் அப்போ ஒரு இடத்துல போய் தங்கு தடங்கிட்டு நிற்கிதுன்னா, இப்போ பேங்க்கில் சில நேரங்களில் வந்து சர்வரை வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு மெயில் பண்ணுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது அது நமக்கு அண்டர்ஸ்டுட். அப்போ நம்ம வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லை இது இப்போ பண்ண போகாதுங்கிறதும் தெரியும். ஆனால் திடீர்னு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் கூட வச்சுருக்காங்க, 3த்துலேயும் போகலை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல. அப்போது அவசர வேலைகளுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பில் கட்டணும் அப்படின்னாக்க என்ன நடக்கும்? ஒரு மருந்து வாங்கணும், மருந்து வாங்கிட்டு இது பண்ணலைன்னா என்ன நடக்கும்? அப்போ இது எல்லா சினாரியோஸோடையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அவசர காலத்தில் அந்த நேரத்தில் அது வேலை செய்யாமல் போனால் அது என்னவாகும் அப்படிங்கிறது தான் இங்கே அந்த நெருக்கடியோடு தான் நம்ம இது பண்ணணும். சில நேரங்களில் அது உயிரோடையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான் இருக்குது. இந்த ஒரு நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட காணும்போது இப்போ டெக்னிக்கல் அப்படின்றத மாற்றி ஒரு பேங்க் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பீடாக இருக்கட்டும், NPCI என்னென்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இப்போ பேங்க்கு கொடுத்துருக்காங்க? இப்போ NPCI நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் அது இதுவாக இருக்குது அப்படிங்கிறது இல்லை. அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் UPI லைட் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த UPI லைட் ஃபீச்சர் வந்த பொழுது நம்ம 2000 ரூபாய்க்கு கீழே வந்து நீங்கள் யாரும் ஓடிபியோ இதுவோ தேவையில்லை அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆகலை தான் பிரச்சனை. நீங்கள் போய் உங்களோட சர்வரை பேங்க்கோட சர்வர் இன்டர்ஃபேஸும் சர்வரும் போய் ரீச் ஆகலைங்கிறது தான் பிரச்சனை. அப்போ ரீச் ஆகாத பொழுது நமக்கு வந்து அந்த சிக்கல் இருக்குல்ல. அப்போ அந்த கேப்பை யார் மிட்டிகேட் பண்ணுறா? அப்போ இங்கே வந்து NPCIயும் வந்து உள்ளே வந்து அவங்களோட இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சேரணும், இவங்களும் 2 பேர் சேரணும். அது இல்லாமல் இந்த இன்டர்மீடியரிஸாக இருக்கக்கூடிய கூகுள் பே, ஜிபே மாதிரியான நிறுவனங்களோட இன்டர்ஃபேஸஸும் ஒன்றா இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தான் இதில் அந்த இது வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமலும் போகும். அப்போது இந்த வந்து அல்டிமேட் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் தான் கிங்கு. அப்போ கஸ்டமர்ஸ் கிங்குன்னா நீங்கள் அவங்கள வந்து அவங்களை மாண்போடு நடத்துவதற்கு இதெல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறது வந்து இருக்குது. அப்போ உங்களோட தொழில்நுட்பத்தை அடிப்படை தொழில்நுட்ப கட்டமைப்பை வந்து விரிவாக்கம் செய்யுங்க, அதை உறுதியோடு வைங்க. என்ன இப்போ நிறைய வந்து சைபர் வார்லாம் நடக்குது.
அவங்களோட ஈஸி டார்கெட் பேங்க்காகவும் இருக்குது. இப்போ பேங்கிங் சிஸ்டமில் வந்து அந்த மாதிரியான நெருக்கடியும் வந்துச்சுனாலும் நேற்று கூட சொல்லியிருக்காங்க, நம்ம பொது வெளியில் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதையும் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனாக மத்திய நிதியமைச்சகமே சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் அப்படி ஃப்ரீ வைஃபைல இருக்கும்போது உங்கள் டேட்டாவை வந்து கொடுக்க போகுது. அது வந்து அந்த ரவுட்டர்ஸ்லேருந்து எடுக்க முடியும், இந்த இதுலேருந்து எடுக்க முடியும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட இது நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது அவ்வளோ வல்னரபுளாக ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது இந்த வீக்னஸ், இது ஒரு டெலிபரேட் வீக்னஸ். இந்த டெலிபரேட் வீக்னஸ் இருந்துச்சுன்னா சைபர் அட்டாக்குக்கு வந்து வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து என்பிசிஐ மாதிரியாகவும் கவர்மெண்ட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸு இதில் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து வலுப்படுத்தி இன்னும் விரிவுபடுத்தி இந்த மாதிரியான தடங்கல்கள் இல்லாமல் அதாவது வாடிக்கையாளர்களை வந்து கையெறு நிலையில் நிறுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு விரிவாகவே நம்ம பேசியிருக்கோம். அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்தில் தெரிவித்த போய் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.